ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனிஸ் சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை மட்டும் என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 4. டியா அடிபட்ட நிலமையில இப்போ ஒரு வழியா அந்த சிட்டிக்கு வந்து சேர்றா. ஏதோ டிராகன் வருதுன்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா டியா அவளோட கேர்ள் ஃபார்முக்கு மாறவும் என்ன டிராகனை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. சிரசாக்கி ஃபாஸ்டா ஓடி போயிட்டு டியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் மற்றவங்களெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கறா. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படின்னு டியோ சொல்றா. டியோக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வாழ்க்கை வெடிச்சதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் மாஸ்டருக்கு எதுவும் ஆகல, நீ கவலைப்படாத, அவர் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும் இருந்தாலுமே சிரசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. மாஸ்டர் உனக்குன்னு தனியா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு டியோ சொல்லவும் எனக்குன்னு தனியாவா அப்படின்னு சிரசாக்கி கேட்கிறா. உனக்கும் மியோக்கும் சேர்த்துன்னு சொல்லலாம், அவங்கள வந்து மீட் பண்ற கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதைவா சொல்லவோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வராங்க. பாப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு மியோ கேட்கவும் எதுவும் ஆகல, அவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி மியோவா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு கடலை காமிக்கிறாங்க, அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவனோட ஷிப்ல படுத்து கிடக்குறான். எத்தனை நாள் கடந்து போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவோ யோகி அந்த இடத்துக்கு வரா. ஷியாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் அவ பிளட்டை குடிச்சதுல அவ இன்னும் டயர்டா தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நம்ம ஹீரோவோட பிளட் அவ குடிச்சு பார்த்துட்டு ஹாஜிமி நீ இப்போ கொஞ்சம் சரியாயிட்டான்னு நினைக்கிறேன், உன் ஃபேஸ்ல இருந்த அந்த காயமும் ஹீலிங் ஆயிடுச்சு, உன் பிளட்ல கலந்துருந்த அந்த பாய்சனும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோகி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல படுக்கிறா. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். டியா அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த லேப்ரிந்தோட அந்த ஏன்ஷியன் மேஜிக் அடையணும்னு நம்ம ஹீரோ போறான். லாவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க கதவை ஓபன் பண்ணி உள்ள போயிருந்தாங்க. அடிபட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் முடியாம இருக்கு. இப்போ அந்த சர்க்கிள் அவங்க பாக்குறாங்க, இவங்க 3 பேருமே அதுக்குள்ள போய் நிக்கிறாங்க. இந்த மேஜிக் ஒரு ஸ்பெஷல் மேஜிக்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்பதான் புரியுது அந்த ஜெனரல் எப்படி டக்குனுமா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ஷியன் மேஜிக் வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. இந்த லேப்ரிந்த கிரியேட் பண்ண அந்த மேவரிக்கோட மெசேஜ் வந்து செவத்துல தெரிய ஆரம்பிக்குது. ஹியூமனிட்டி ஃப்ரீடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ யோகி போயிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. அவ மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்றா. அதுல ஸ்டோன் மாதிரியான ஒண்ணு இருக்குது. இதுதான் நம்ம அடுத்த இடத்துக்கு வழி காட்ட போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாஜ்மி எப்படி நம்ம இப்ப வெளியே போறது, நம்ம கிட்ட ஸ்பெஷல் மேஜிக் கிடைச்சிருந்தாலும் அதை மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோகி சொல்றா. வாசல் வழியாவே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா இந்நேரத்துக்கு அந்த எரி குழம்பு ஃபுல்லா அடைச்சிருக்கும், நம்ம கதவை திறந்தாலே லாவா உள்ள வந்துருமே அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கறா. லேடிஸ் என்ன நம்புறீங்கலாம் நம்ம ஹீரோ கேட்கலாம். அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கதவை ஓபன் பண்ணவும் உள்ள லாவா வருது. மேஜிக்ல ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி இப்ப யோகி வந்துட்டு வெளியே போறதுக்கும் அப்படியே ஒரு வழியை கிரியேட் பண்றா. இந்த ஷிப்பை நான் தண்ணியில ஓடுறதுக்காக தான் ரெடி பண்ண, ஆனா லாவாலேயே ஓடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஷிப்பை வர வைக்கிறான். அது உள்ள ஏறி இவங்க எல்லாருமே இப்போ வெளியே போகவும் ஏதோ ஒன்று நம்மள இழுக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லாவா ஃபாஸ்டா ஓடுறதுல இவங்க போட் ஏதோ ஒரு இடத்துக்கு இழுக்கப்படுது, என்ன நம்புங்க நமக்கு எதுவாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யோகி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹாஜ்மி நான் உன்னை நம்புறேன், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவாகாது அப்படின்னு யோகி சொல்லவோ ஷியா வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நானும் எங்கனாலும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. கடலுக்கு அடியில அந்த எரிமலை வடிக்குது, அது வழியா இவங்க இப்ப வெளியே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இதை ஒரு சப்மரைன் மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஷார்க்ஸ் துரத்துமா அதை நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான். இன்னும் நிறைய ஷார்க்ஸ் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு, அட்டாக் பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு யோகி சொல்லிட்டு அவ மேஜிக் யூஸ் பண்ணி மத்த ஷார்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டுதா. நிறைய மேஜிக் யூஸ் பண்ணதுனால யோகி டயர்ட் ஆகவோ என்னோட ரத்தத்தை கொடி நம்ம ஹீரோ சொல்றான். நீயே முடியாத கண்டிஷன்ல இருக்கே அப்படின்னு அவ சொல்லவோ ஹே இங்க நானும் ஒருத்தி இருக்கேன் மறந்துட்டீங்களா, என்னோட ரத்தத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. யோகி ஷியாவோட பிளட்டை குடிச்சதுனால இப்ப ஷியாக்கு வந்து லைட்டா ஃபீவர்ல இருக்கு. அண்ட் இப்ப ஷியா வந்து கண் முழிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவும் யோகியோ ஜாலியா மேல படுத்து கிடக்காங்க. ஷியா எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு யோகி சொல்றா. ஷியா எந்திரிச்சு வந்து நான் கொஞ்ச நேரம் தனியா விட்டு ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு ஷியா வந்து திட்டுறா. இப்ப இவங்க எல்லாருமே கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட ரிங்க நான் டியா கிட்ட கொடுத்ததுனால என்னோட நிறைய பொருட்களை என்னால யூஸ் பண்ண முடியல, டைரக்ஷன் பாக்குறதுக்கு இப்ப எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியாக்கு வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, பார்த்தா மெர்ஃபாக்ஸ் ஆளுங்க நம்ம ஹீரோ வந்து சுத்தி வளைக்கிறாங்க. யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, குழந்தைங்களை கடத்திட்டு போக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அவனுங்க கேட்கவும் இவங்க எல்லாம் மியோட ஆளுங்க, இவங்க கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போனா அவங்க அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ மீனை வச்சு ஒருத்தனை அடிச்சிருக்கான். ஷியா வந்துட்டு மேல பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவும் மேல பாக்குறான். பாப்பா அப்படின்னு சொல்லி மேல இருந்து மியோ வந்து விழுந்துட்டு இருக்கா. டியாவும் சிரசாக்கியும் அந்த இடத்துக்கு வராங்க. யோகி கிராவிட்டி மேஜிக்க மியோ மேல யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ போய் அவளை கேட்ச் பிடிக்கிறான். பாப்பா அப்படின்னு மியோ கட்டி பிடிக்கிறா. மியோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆபத்தான ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஹைட்ல இருந்து குளிக்க கூடாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்றா. நாகுமோ நான் உன்னை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து அவளை சமாதானப்படுத்துறான். நீ என்ன கட்டி பிடிச்சாதான் நான் சமாதானமாவேன் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவோ டக்குன்னு டியா நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து மாஸ்டர் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. மியோவை அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறதுக்காக இப்ப இவங்க எல்லாருமே எரிசன் லேண்டுக்கு போறாங்க. கடலுக்கு நடுவுல இருக்கிற எரிசன் சிட்டிக்கு இவங்க எல்லாருமே இப்ப வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற மெர்ஃபாக்ஸ் எல்லாருமே இது என்ன கப்பல் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. 60,000 மான்ஸ்டர்ஸ் அழிச்சு நம்ம ஹீரோ சிட்டியை காப்பாத்தினது, கடத்தல்காரங்க எல்லாரையும் அழிச்சு நம்ம ஹீரோ மியோவை காப்பாத்தினதுன்னு கில்ட் மாஸ்டர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு. சோ அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மெர்ஃபாக்ஸ் தலைவர் வந்து நம்ம ஹீரோவை சரி ஓகே அப்படின்னு அனுமதிக்காரு. மியோவை டைரக்டா நானே அவங்க அம்மா கிட்ட போய் ஒப்படைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டிராகனை பாத்திருக்காங்க, அது போக உங்க கப்பலை பத்தி வேற விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், நான் கொஞ்ச நாளைக்கு ஏரிசன்ல தான் தங்கி இருப்பேன், சோ நீங்க எப்ப வேணாலும் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஷிப்பை திரும்பவும் ரிங்குக்குள்ளேயே அனுப்பிடுதான். அப்பா சீக்கிரம் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கூப்பிடுறா. மியோ நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா எழுதிட்டு அவளோட வீட்டுக்கு போறா. ரம்யா பொறுமையா உன்னோட அடிப்பட்ட காலை வச்சுட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, இப்போ அவ திரும்ப வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட காலோட அவங்க அம்மா வெளியே வரவும் மியோ ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிடன்னு அவங்க அம்மா சொல்லவோ, கவலைப்படாதீங்கம்மா அதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மியோ சொல்லிட்டு அவங்க காலில் அடிபட்டிருக்கா, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லவும், இவ என்ன சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கவும், அப்பா அம்மா காலில் அடிபட்டிருக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மியோ கேட்கறா. அங்க இருக்கிற எல்லாருமே அப்பாவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அம்மாக்கு எதுவும் ஆகாது, நான் ஹீலிங் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரம்யாவோட காலில் அடிபட்டுருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ போயிட்டு அவளை தூக்குறான். அந்த ஊர்ல ரம்யா தான் அழகுங்கிறதுனால நிறைய பசங்க அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. ரம்யா ஒரு வேளை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி பண்ணா சந்தோஷம் தான் மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. சிரசாக்கி அவ காலை ஹீலிங் பண்றா, இருந்தாலும் இதை ஃபுல்லா நம்ம சரி பண்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது இல்ல, ஆனா கவலைப்படாதீங்க உங்க கால் புதுசு மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவ சொல்றா. மியோவோட அம்மா ரம்யாவும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க எப்படி மியோவை கண்டுபிடிச்சீங்க அண்ட் மியோ எதுக்காக இந்த ஆள அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ், நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நான் பதிலுக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நீங்க எரிசன்ல கொஞ்ச நாள் தங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அட்லீஸ்ட் என்னோட வீட்லயாச்சும் தங்குங்க அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட ஷிப்பை நான் அப்படியே விட்டுட்டு அதை மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவா, சோ நான் ஷிப்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், மியோவை பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்குன்னு இப்பவே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், அப்படியே நம்ம ஹீரோ நிக்கிறான். அப்பா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி மியோ கேட்கறா. நீங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் உங்க வளர்ப்பு மகள் கூட நீங்க இருக்கலாம், என்னோட ஹஸ்பண்ட் இறந்து 5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு மியோ தான், நீங்க வேணா மியோவோட உண்மையான அப்பாவா கூட மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், லேடிஸ் வேண்டாம் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க மேல ரொம்பவும் அக்கறையா இருக்காங்களா, இது தெரியாம போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு, மியோ உன்னோட அப்பாவா யார் இருக்கணும்னு கேட்கவும், அப்பா தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி மியோ நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றா. இங்க ஒரு பக்கம் காமெடியா ஓடிட்டு இருக்கவும் இப்போ நமக்கு கிங்டம் காமிக்கிறாங்க. ஷீசுகோ பிரின்சஸ் ரூமுக்கு போறா, அங்க பிரின்சஸ் இல்ல. இப்போ ஷீசுகோ மிஸ் ஐகோவை மீட் பண்றா. ஷீசுகோ வந்து நாகமாவை பத்தி சொல்லவும், நாகமோ தான் அந்த 60,000 மான்ஸ்டர் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ வந்து சொல்றாங்க. நாகமோ தெரியாத ஒரு பொண்ணை கூட காப்பாத்திருக்கான், அவன் ரொம்பவும் நல்லவனா மாறிட்டு இருக்கான்ல, அவன் கோல் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான், ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லவும், சாக இருந்தவங்களை அவன் காப்பாத்தினான்னு சொன்னானே அது எப்படி நடந்துச்சு, எப்படி காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. உங்களை பார்த்தாலே டவுட்டா இருக்கே அப்படின்னு ஷீசுகோ கேட்கவும், நாங்க கிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, ஐ மீன் அது அவன் ஸ்டூடெண்ட் நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், நாகமோ இவங்களை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷீசுகோ யோசிக்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிங்டம்ல பேசுனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும், நாகமோ சர்ச் பேச்ச கேட்கல, அவனோட ஓன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அவனை ஹெரிட்டிக் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஐகோ சொல்லவும், ஆனா சர்ச் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு ஷீசுகோ கேட்கிறா. ஹோ நான் உன்கிட்ட இன்னும் சொல்லல, உன்கிட்ட இல்ல, இந்த விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லல, உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நாகமோ ஃபர்ஸ்ட் இதை சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் சொன்னதுதான் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. மேவரிக்ஸ் எல்லாரும் நல்லவங்க அண்ட் காட் தான் ஈவில், அவங்க தான் இந்த உலகத்தை அழிக்க பிளான் போடுறாங்க அப்படின்னு மிஸ் ஐகோ சொல்ல ஆரம்பிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹெரிட்டிக் அப்படின்னா கடவுளை எதிர்க்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹீரோ கடவுளை எதிர்க்கிறவன் அப்படிங்கிற டைட்டில் அவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிட்டில இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க, நம்ம ஹீரோவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ சர்ச் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெரிட்டிக் அப்படிங்கிற டைட்டில கொடுத்து அந்த கிங்டமையே நம்ம ஹீரோக்கு எதிராக திருப்புறாங்க. அது எதனால அப்படின்னு நீங்க கேட்கலாம். சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ், அதாவது நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு அந்த கிங்டம் அதாவது சர்ச்சோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு சண்டை போட விருப்பம் இல்லைன்னா கூட அவங்க கிங்டம்க்கு உள்ளதா இருக்கணும் அண்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் இவங்க செய்யணும். பட் நம்ம ஹீரோ அவனோட இஷ்டத்துக்கு செயல் பண்றான் அண்ட் நிறைய மான்ஸ்டர்ஸை போயிட்டு கொண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.